ராம் சீதா சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எக்ஸ்ட்ரானரியான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. ராம் இல்லை ஆஃபீஸ்க்கு வந்து சீதா மட்டும் தன்னந்தனியாக போயிருக்காங்க. அதனால மேனேஜர் கொஞ்சம் ஓரா திமுறா வந்து நடந்துக்கிட்டு அவங்கள துரத்தி ஒன்று பிளான் பண்ணிட்டாங்க. மேனேஜர் வந்து சேதுராமன் சீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. உடனே வந்து சீதா வந்து கடுப்பாயிட்டாங்க. சேதுராமன் சீட்லேயே உட்காருவியா? அப்படி தான் உட்காருவேன். நீ எடுபடி தானே 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு எனக்கு வந்து அதிகாரம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவங்க ஆவேசமாக பேசும்போது கன்னத்திலே பொழிச்சுன்னு சீதா வந்து அந்த மேனேஜரை வெளுத்தெடுத்துட்டாங்க. ஏயின்னு கத்துறாங்க. இன்னொரு வாட்டி குரல் வசந்துச்சு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அடுத்த மாதம் பேமெண்ட் வாங்கணுமா வேணாமா? கம்முன்னு அங்கே ஓரமா நில்லு அப்படின்னு சொல்லும்போது சீதா வந்து மாதம் வந்து சேரில் வந்து உட்காந்துட்டாங்க. எங்கள் சேரில் நீ உட்கார அளவுக்கு உனக்கு திமிரா போச்சா? எங்ககிட்ட சம்பளம் வாங்குற சாதாரண ஸ்டாஃப் எனக்கே வந்து ஆர்டர் போடுறியா? தொலைச்சி விடுவான் தொலைச்சி. சீதா சும்மா நினச்சியாடா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசினால ஐயோ என்னது மகாலட்சுமியோட 2 மடங்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க போல இருக்குது. இவங்கள்ட்ட வம்பு உலக்கி வச்சுக்கூடாதுன்னு சொல்லி மேனேஜர் வந்து அரண்டுறாங்க. லேப்டாப் எடுத்துருவா, நான் வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது லேப்டாப்பில் வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குற மாதிரி தெரியுது. ஆனால் சீதாவுக்கு ஒன்றுமே தெரில. இருந்தாலும் லேப்டாப் மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு ஏய் ஃபைனான்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சொன்னா அந்த ஃபைல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மேனேஜர் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு சீதா வந்து அரண்டு பேருப்பா இல்லை அப்படின்னு சொல்லும்போது மேனேஜர் வந்து ஃபோனே எடுக்கல. சரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லி சுபாஷ், அர்ச்சனா, மகா 3 பேர் வந்து அந்த கேபின்குள்ளே வந்து போகிறாங்க. என்னது 3 பேர் இந்த கேபினில் போகிறாங்களே இது சரியில்லையேன்னு சொல்லி துறையும் வந்துடுறாங்க பின்னாடியே. ஆனால் உன் சீதா என்ன பண்ணுறான்னு தெரியுமா? ஃபைனான்ஸ் அக்கௌண்ட்டு செக்ஷன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் அவளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசுனாங்க. துறையால் எதுவுமே பேச முடியல. வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் சீதா எதுக்கு இப்படியெல்லாம் அசிங்கப்பட்டு நிற்கிறா? அவளுக்கு என்ன வருமோ அதை வந்து பார்க்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு தேவையில்லாம வேலையெல்லாம் பார்த்தா மகா வந்து அசிங்கப்படுத்துவா. இப்போ நம்மளால் ஒரு வாரத்தை கூட சீதாக்கு ஆறுதலாக வந்து நிற்க முடியல அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம துறை சீதா எத்தனை வருஷம் ஆகும் உனக்கு? முதல்ல ஃபைனான்ஸ்னா ஃபைலை கூட வந்து மேனேஜர் தானே ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒன்றுமே தெரியாது உனக்கு. எதுக்கடி வெட்டி வீராப்பெல்லாம் வந்தோம்மா அப்படின்னு சுற்றி பார்த்தோமா ஆஃபீஸன்னு சொல்லி கிளம்பாமல் தேவையில்லாம வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஃபைனான்ஸ் பார்க்குறியா? ஓகே ஓகே. ஃபைனான்ஸ்னால் முதல்ல என்னன்னு தெரியுமா? அக்கௌண்ட் செஷன்னா என்னன்னு தெரியுமா? மாதம் மாதம் நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது, எதை குறைக்கணும், எது அதிகமாகுது, இது ஏதாவது ஒன்றாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. அக்கௌண்ட் செஷனில் இப்போ பார்க்க போறியா? சரி சரி அந்த காமெடி நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகா அவங்க டீம் எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. மேனேஜரும் நிற்கிறாங்க. அவங்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. துரம் மட்டும் கேட்குறாங்க. எதுக்கு சீதா உனக்கு தேவையில்லாத வேலை? இந்த அசிங்கெல்லாம் உனக்கு தேவையா? ஃபைனான்ஸு அக்கௌண்ட் செஷன் நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் இதெல்லாம் நமக்கு என்ன வருமோ அதை மட்டும்தான் பார்க்கணும். வந்தோமா ஆஃபீஸை சுற்றி பார்த்தோமா சாப்பிட்டோமா அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு எல்லாரையும் உருட்டி மிரட்டி வேலை பார்க்குற மாதிரி இந்த விஷயத்த வந்து எப்படி கற்றுப்ப? எனக்கு ஒன்றும் புரியல சீதா. நீ செய்கிறது புட்டும் வேர்க்கடலை ஏதோ வச்சு சட்னி ஏதோ வைப்பியே அது மாதிரி நினச்சிட்டியா இந்த ஃபைல்லாம் பார்க்குறது? என்ன சொல்கிறேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு தூரம் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிள் கற்றுக்கலாம் தான். நீ அசிங்கப்படாமல் கற்றுக்கணுன்னா யாரையாவது வச்சு கற்றுக்கணுமா? அதை விட்டுட்டு எல்லாரும் முன்னாடி வந்து நான் எடுத்தோடனே வந்து 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஓடுவேன்னா அதை எப்படி ஓட முடியும்? பார்த்து நடந்துக்க சீதான்னு சொல்லிட்டு துரம் மாட்டுக்கு சோகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. மீராக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க சீதா. முத்தாரம்மா உனக்கு ஃபைனான்ஸ் அக்கௌண்ட்லாம் வந்து தெரியுமா? தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லித்தாம்மா. ஒன்றுமே புரியல, தலையும் புரியல, காலும் புரியல. ஏதோ வந்து காலமாக போட்டு நம்பராக போட்டிருக்கு. என்ன நம்பர்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பேர் எதிர்த்து யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் மீராக்கு கால் பண்ணணும் அவங்களுக்கு தோணுது. மீராக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம சீதா. ஒன்று அவங்களும் வந்து உடனே வரேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன வேணும் உனக்கு? எல்லோரும் என்னை கிண்டல் அடித்து பேசுகிறாங்க. இது மாதிரி அக்கௌண்ட் செஷன் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு இருந்தேனா பார்த்தியா புரிஞ்சிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. புரியல. எல்லாரும் கிண்டல் அடித்து பேசுனாங்க. துறை கூட வந்தோமா ஆஃபீஸை சுற்றி பார்த்தோமா இல்லாமல் எதுக்கு தேவையில்லாமல் இவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம துறையும் அவருக்கு என்ன தெரியும், நான் உனக்கு கத்துறேன். இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைம்மா. இப்போ காய்கறி கணக்கெலாம் எவ்வளோ செலவு பண்ணுற, எவ்வளோ வரவு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்ல. ஆமாம் அதெல்லாம் ஈஸி தானே. இப்போ 100 காய்கறி வாங்க போகிறேன்னா அதை வந்து பேப்பரில் எழுதுறேன். 100 நான் எடுத்துகிட்டு போனேன் வரவு, செலவு எவ்வளோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிற இருப்பு எவ்வளோ இருக்குன்னு தனித்தனியாக எழுதுவோம்ல. அதுதான் இந்த அக்கௌண்ட் செஷன் போதுமா? அவ்வளோதானா? எனக்கு புரியாத இதெல்லாம் எழுதியிருக்கா? ஓவராக பண்ணாத. நான் சொல்கிறது முதல்ல கேளு அப்புறம் பண்ணு புரிஞ்சுக்க. இதுதான் நம்ம கம்பெனியோட ஒட்டுமொத்த ஒரு மாதத்துக்கான செலவு இதுக்குள்ளே தான் பண்ணணுன்னு இருக்குன்னு சொல்லி ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம மீரா வந்து சீதா கிட்ட 5 வருஷமும் இதான் கணக்கு இதெல்லாம் பிரித்து பார்த்துருவல்ல. பார்த்துருவோன்னு சொல்லி எங்கே ஒரு இதை பாரு அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ செலவு வந்திருக்கு, இவ்வளோ வரம் வந்திருக்கு, இந்த 2 செஷனையும் மைனஸ் பண்ணி பார்த்தா இவ்வளோ இது டேலி ஆகுது. ஓகே இதே மாதிரி தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் மாதமாக சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்வளோ தானா? ஏய் உனக்கு சொல்லி கொடுத்ததற்கு மொத்தம் ஒழுங்காக பாருடி, அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசுன்னு மீரா வந்து செம காமெடி பண்ணுறாங்க. ஒன்றை வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல. அந்த மேனேஜர்
அவங்களுக்கு தலையும் புரியல, காலும் புரியல. உடனே வந்து மகா கிட்ட வந்து பேசலான்னு போறாங்க. அந்த மேனேஜர் இங்க ஃபைனான்ஸ்லலாம் சூப்பரா வந்து அக்கவுண்ட் செக்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, பொண்ண குடுக்கணும்னு போறாங்க. இன்னொரு சீதா வந்து அரண்டு பார்த்துட்டு அக்கவுண்ட் செக்ஷன் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி வீட்டுக்கு ஓடிருப்பா அப்படின்னு இவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. மகா, சுபாஷ், அர்ச்சனாலேருந்து எல்லாரும். அப்பன்னு பார்த்து அவ அக்கவுண்ட் செக்ஷன் வந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. 5 வருஷம் அக்கவுண்ட் செக்ஷன பார்த்துட்டாங்கன்னு சொன்னோனே, ஐயோ! நம்ம தில்லுமுல்லாலாம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி சுபாஷ்லேருந்து எல்லாரும் வந்து அரண்டுட்டாங்க. என்னது மேயிறாளா? அவ என்ன ஆடா மாடா மேயறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மகா மாட்டுக்கும் அந்த கேபின்குள்ள போய் பார்க்குறாங்க. பக்கத்துல மீரா வந்து இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. மீரா வந்து ஒளிஞ்சுப்பாங்கன்னு தான் நெனைக்கிறேன். சீதா வந்து சூப்பரா வந்து பேசுவாங்க. பஞ்ச் டயலாக் செம்மையா பேசுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.